உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள். இந்த 5 ஆண்டுகள் முடிந்து 6ஆம் ஆண்டு ஸ்தோத்திர நாளில இரவிலே நான் அவருடைய சமூகத்தில் இங்கிருந்து போய் தேவனுடைய சமூகத்தில் செபித்து ஆயத்தப்பட்டு ஆண்டவரத்தில் கேட்கும்போது ஆண்டவர் தந்த வார்த்தை ரிமம்பர். இந்த செய்தியினுடைய தலைப்பு ரிமம்பர். தமிழ்ல நினைத்துக்கொள் அல்லது ஞாபகப்படுத்திக்கொள். ரிமம்பர் என்கிற வார்த்தை என்னதுல சொல்லுங்க. ஞாபகப்படுத்திக்கொள் அல்லது
நினைத்து பார். நினைத்து பார். இந்த செய்திக்கு நான் கொடுக்கிற தலைப்பு நினைத்து பார் அல்லது ஞாபகப்படுத்தி பார். கடந்த 5 வருஷம் இந்த ஊழியத்தை ஆண்டவரே நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நேற்றைய விட இன்னைக்குதான் மகிமையான ஆராதனையாக இருந்தது என்று நான் நம்புகிறேன். ஆராதனை முடிச்சுட்டு போய் அந்த சேர்ல உட்கார்ந்த உடனே அங்கு சகோதரன் ஃபிலிக்ஸ் பிரதர் சொன்னாங்க, பிரதர் நேற்றுக்கை விட இன்னைக்கு தான் பிரதர் ஆராதனை நல்லா இருந்துச்சு அப்படி சொன்னாங்க. அதுதான் பிரதர் சொன்னீங்க. அல்லேலூயா. நானே மனம் விட்டு ஆராதிக்க இன்னைக்கு தேவன் கிருபை செய்யும். அல்லேலூயா. நான் நம்புகிறேன் மற்ற நாட்களை விட இன்னைக்கு வித்தியாசமாய் நாம் தேவனை ஆராதனை செய்தோம். ஆமென். கவனிப்போ, பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு? சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. யாருக்கு சொல்றாரு ஆண்டவர்? இஸ்ரவேல் ஜனம். அப்படி சொல்லுங்க. ஹalleluya. அதுவுமா தெரியாம இருக்கு. யாருக்கு சொல்றாரு ஆண்டவர்? இஸ்ரவேல் புத்திரர். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றார். மோசேயின் மூலமாய் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. என் பிள்ளைகளே, என் மக்களே, என் ஜனமே, பூர்வ நாட்களை நினைச்சுக்கிடுங்க. அதை மறந்துடாதீங்க. எப்படியெல்லாம் ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு வந்தார் என்பதை நினைச்சு பாருங்க. அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. எங்க இருந்தோம், எப்படி இருந்தோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நம்ம சூழ்நிலை எப்படி இருந்துச்சு, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு. ஒரு நாட்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அங்க இருந்த நம்மள இங்கே கொண்டு வந்து வச்சிருக்காரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. 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 சேர்ந்து எல்லாரும் சொல்லுவோம். தனிமையின் பாதையில் தகப்பனே உந்தோளே சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி சுமந்தார் தெரியுமா? 11ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? கழுகு தன் கூட்டை கலைத்து, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து ஆவைகளை எடுத்து ஆவைகளை தன் சட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்தது. கர்த்தர் ஒருவரே இந்த பெத்தானியா சபையை, இந்த மக்களை கர்த்தர் வழி நடத்தினார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் ஒருவரே இந்த சபையை நடத்தினார். கர்த்தர் ஒருவரே ஒரு
Hallelujah. Hallelujah. Don't lift your people. மனுஷனை உயர்த்த வேண்டாம். Hallelujah. Hallelujah. அப்பா நடத்துங்க. Amen. ஆமென் சொல்லுங்க. நானோ மணி படிக்கிறதோ அல்லது இன்னொருத்தரோ ஆண்டவர் தான் நடத்துங்க. Amen. ஆமென் சொல்லுங்க. இது நம்மளால் உண்டானது அல்ல. இது தேவனுடைய ஈவு. Amen. எட்டாம் வசனத்திலிருந்து வாசிப்போம். உன்னை உன்னதமானவர் ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் கர்த்தருடைய ஜனமே யாக்கோபு அவருடைய 10 வாசிங்க. பாழான நிலத்திலும் மூலையிலிருந்துள்ள பெருமையான அவார்ந்த வெளியிலும் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கனிமணி போல் காத்தது. ஆண்டவர் நம்மளை எங்க கண்டுபிடிச்சாரா? பாழான நிலத்திலும் மூலையிலிருந்துள்ள பெருமையான அவார்ந்த வெளியிலும் நம்மை கண்டுபிடித்தார். எங்க இருந்த நம்ம சொல்லுங்க. பிறந்ததுல ராஜா வீட்டுல பிறந்துட்டுமா? இல்ல. பெரிய அரண்மனையில பிறந்துட்டுமா? இங்க இருக்கிற யாராவது இல்ல பிரதர் நான் பிறந்ததே பெரிய அரண்மனையில நான் பிறந்தேன்னு சொல்றீங்களா? இல்ல. ஜானி பிரதர் ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி போங்க, உங்க லைஃப் எப்படி இருந்துச்சு? 2 வார்த்தையில சொல்லுங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 வார்த்தையில சொல்லுங்க. உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம். இந்த வேதனை நெருக்கம் பற்கடிப்பு முன்வருக்கு போராமை மற்றும் பிரயாண செல்வது. நன்றி நன்றி. யோசிப்பாரு. நான் ஒவ்வொருத்தரா சொல்லலாம். இன்னைக்கு ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார். Hallelujah. 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 எங்கேயோ இருந்தோம். அக்கா சொல்லுங்க. ஒரு கடந்த நாட்களில் சின்ன தம்பிக்கும் ஃபேமிலிக்கும் ஒரு தம்பிக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அப்போ எப்படி இருந்தீங்க நினச்சி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுவாங்க என்ன அப்படி அப்போ எப்போ இருந்தீங்க, எப்படி இருந்தீங்க, நீங்கள் இப்படி வந்தாலும் இப்படி பேசுகிறீங்களோ அப்படின்னு. அந்த காலங்கள் நம்ம நினச்சி பார்க்கும்போது ஒரு மோசமான காலம். எல்லாருடைய வாழ்க்கையில அந்த மாதிரியான அனுபவங்கள் நிறைய கிடக்கு. முறையா இருக்கும். ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, என்ன அவ்வளோ இருக்குமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிமா இருந்தீங்க? உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? என்ன குயின் சிஸ்டர் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கம்மா? ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டாங்க. ஆண்டவர் பிடிக்ஸ் பிரதர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? பாவத்தில் பயங்கரமான குடிகாரனா இருந்தா. குடிச்சு 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 இந்த மாதிரி நான் இன்னைக்கு ஆண்டவர் எப்படி வச்சிருக்கேன். கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிப்பாங்க, கொஞ்சம் ரிகால் பண்ணி ஆண்டவர் உங்களை கண்மணி போல் காத்திருக்கிறார். கழுகு தன்னுடைய பிள்ளைகளை சட்டைகளை விரிச்சு ஸ்தோத்திரம் ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு. அவைகள் மேல் அசைவாடி சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அசைவாடுது, சட்டைகளை விரிக்குது, அவைகளை எடுக்குது, தோல் மேல் சட்டையின் மேல் சுமந்து அந்த மாதிரி ஆண்டவர் ஒருவரே. Not more people, many people, only
only for God. ஆமென். அவர் ஒருவர். ஆமென். Except God we are nothing. Hallelujah. ஹalleluya. ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா நம்ம ஒன்றுமில்லை. இந்த ஸ்தோத்திர நாளிலே ஆண்டவர் எனக்கு சொல்ல சொன்னதான் ஞாபகப்படுத்திக் கொள்ளும். ஹalleluya. நீ இருந்த நிலைமை நினைச்சுக்கோ மகளே. மகளே நீ இருந்த நிலைமை நினைச்சுக்கோ. ரிமெம்பர் 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே சபை எப்படி இருந்துச்சு தெரியுமா? சின்ன அபிநமா என்ன செய்வதுன்னு தெரியல, எங்க போறான்னு தெரியல, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பல குழப்பங்கள், பல போராட்டம். ஆனா இன்றைக்கு நிறைய பேர் பார்த்து ஆச்சரியப்படுற விதத்துல கர்த்தர் நம்மளை வைத்து நம்முடைய சபையை, நம்முடைய மக்களை அங்கீகரித்திருக்கிறோம். அரசாங்கம் நம்மளை அங்கீகரித்திருக்கிறது. அதுதான் நம்முடைய நிலை. ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருந்தார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 34 வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 34. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய பரிசுத்த நினைவு அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். சங்கீதம் 97:12 வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 97:12. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை. சங்கீதம் 6:5 வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 6:5. மரணத்தில் உண்மை நினைவுவதில்லை, வானத்தில் உண்மை துதிப்பவன் யார்? யார் நினைக்க மாட்டாங்க அப்படின்னா மரணம் மரித்து போனோம். யாருங்க சொல்லுங்க? மரித்து போனவங்க அவருக்கு என்ன இருக்காது, அந்த நினைவு கூறுதல் இருக்காது. ஆல்ரெடி தே ஆர் டைட். அவன் ஏற்கனவே என்ன செஞ்சாங்க? செத்து போனாங்க. அவங்களுக்கு பழைய நினைவுகள் முன்ன நல்லா இருக்குமா? இப்ப நல்லா யோசிச்சுக்கிடுங்க. யார் நினைக்க மாட்டாங்கன்னா மரித்து போனவங்க. நாம் ஜீவன் உள்ளவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்துல செத்து போன நிலைமையில நம்ம கடந்தோம்னா கர்த்தர் நம்மளை நடத்துறதை நம்மளால நினைக்க முடியாது. சோ தேவனுடைய நடத்துறா, தாங்குறா, சுமக்கிறா என்பதை நினைக்கிறோம்னா நம்ம ஆவியில எப்படி இருக்கணும்? செத்தவங்களாக ஜீவன் உள்ளவர்களாக. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க கவனிங்க, நான் சொல்றதுனால ஒரு 20 வருஷம் பின்னாடி போயிடாதீங்க. ஹல்லேலூயா. 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 அவங்க எதையோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப நீங்க கவனமா செய்தி கேட்கணும். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மைக்கேல் ஐயா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? பயங்கரமான ஒரு வாலிபனா அப்படி சொல்றீங்க. சரி, அப்படியா? ஆமா. நீங்க எத்தனை வயசு தெரியுமா? 80க்கு மேல ஆயிட்டு. என்ன பிரதர்? 82. நம்ம அதுக்கு பாதி வயசு வந்தாலே ஐயா அப்போ அப்படி சொல்லுவோம். இப்போ வர்ற பிள்ளைகளை, இப்போ வர்ற ஜெனரேஷன்லாம் ஒரு 40 வயசு வந்துட்டாலே கம்பு தேவைப்படும் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா மைக்கேல் நான் பார்ப்பேன் சில நேரத்தை ஆடிய திடகாத்திரம் நடந்து போயிட்டே இருப்பான், வந்துட்டே இருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெயரை ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சரி இப்போ நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவேன்.
போறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்படிப்பட்ட இடத்துல இருந்து தேவன் நம்மை புறப்பட பண்ணினார் என்பதை நாம் நினைவு கூறணும். நம்பர் 1, எப்படிப்பட்ட இடத்திலிருந்து தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை ஃபர்ஸ்ட் நம்ம ரிமெம்பர் பண்ணணும். வாசிக்கலாம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உபாகமம் 5:15. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. எதை நினைக்கணுமா? இல்ல, எதை நினைச்சு பார்க்கிறார் ஆண்டவரே? எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய், உன் தேவனாகிய கர்த்தரை அவ்விடத்திலிருந்து வல்லமை உள்ள கரத்தினால் ஓங்கிய புயத்தினால் புறப்பட பண்ணினாரே. அதை கொஞ்சம் நினைச்சிருப்போம். என்ன ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தது தெரியுங்களா? பாவத்துல, சாபத்துல, அடிமைப்பட்டு, சிறைப்பட்டு, விடுவிப்பால் ஒருவரும் இல்லாம, உதவி செய்ய ஒருவரும் இல்லாம, பணம் கொடுத்து உதவ யாரும் இல்லாம, நிறைய வசதிப்படுத்தவங்க, பணம் படுத்தவங்க இருந்தும் அவங்க நம்மளுக்கு என்ன செய்யல, கொடுக்கல, கைப்பிடிச்சு தாங்கல, தூக்கி விடல. என்ன சொந்தக்காரங்களுக்கு யாரும் அப்படி வசதி இல்லாம இருந்துச்சா? என்ன ஜூனியர் சிஸ்டர் இருந்துச்சு. இப்ப நான் சொன்னாலே அவங்க வந்து எனக்கு எதுவுமே பண்ணல அந்த டைம்ல. ஆனா அவங்க அப்படி சொன்னாங்க. யோசித்து பாருங்க. இருந்துச்சு, கை பிடிச்சி தூக்கி விட்டாங்களா? இவங்க எல்லாம் கைவிட்டாங்க. அப்பா நம்ம கையை பிடிச்சாரு. பார்த்தீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உடம்பு பூரா கைவிட்டுச்சுன்னா அப்பதான் அப்பா நம்ம கையை பிடிப்பாரு. ஆமென். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றேன்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பிடிச்சாருன்னு வைங்களேன், நம்ம தட்டி விட்டுட்டு போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது, போக விடவும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே, நான் உங்க கையை பிடிக்க போறது இல்ல, நீங்க தான் என் கையை என்ன செய்யணும், நீங்க தான் என் பிள்ளைகளை பிடிக்கணும். என்ன நம்ம பிடிச்சோம், ஏதாவது பிரச்சனை இன்னொரு காரியம் வரும்போது எழுந்திருவோம், விட்டுட்டு ஓடிடுவோம். அவர் பிடிச்சாரு கையில. ஒரு குட்டி பாப்பா இருந்து அவங்க அப்பா கூட ரோட்ல நடந்து போயிட்டே, அப்பா இப்படி நம்ம பழக்கம் அப்படித்தானே, இப்படிதான் கொடுப்போம். சின்ன பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளைங்க கூட வர்றாங்கன்னு என்ன செய்வாங்க அப்பா அம்மா? சொல்லுங்க, இந்த வரங்கட்டி நிற்கும். அது என்ன செய்யும், இது பிடிச்சிக்கிட்டு நடக்கும். உண்மையா இல்லையா? நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையாங்க? ஒரு மாதிரி முடிக்கிறீங்களே, கையை கொடுக்க மாட்டாங்க, இப்படிதான் கொடுப்பாங்க. அப்படி இப்போ பிள்ளை என்ன செய்யும், நடத்தி நடந்து வந்துட்டு ஐஸ்கிரீம் பார்த்துட்டு அந்த கடை. இப்ப அப்பா இப்படி இருந்தவர் இதை தட்டி விட்டுட்டு இப்படி பிடிச்சிருவார். அப்படின்னு சொல்லுங்க. ஏன் என்ன செஞ்சிருவான்? ஐஸ்கிரீம் பார்த்துட்டான், ஓடி. அப்பா என்ன செய்வாரு, கையை பிடிச்சி நானே கூட்டு போய் என்ன செய்ய. அப்படின்னு சொல்லுங்க. நம்ம பிடிச்சோன்னு ஏதாவது தேவைகள் வரும்போது, ஆசைகள் வரும்போது அப்பா கையை விட்டுட்டு நெஞ்சிருவோம், ஓடிடுவோம். அவர் பிடிச்சிட்டாரு, விடவே மாட்டாரு. நமக்கு தேவையானதே அவன் சொல்லுங்க. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுவோம், அல்லது நீங்க என் கையை பிடிக்கணும், என் பிள்ளைங்க நீங்க பிடிங்கப்பா. அவன் இஷ்டத்துக்கு போறான்ப்பா, அவன் இஷ்டத்துக்கு வர்றான்ப்பா, நான் பிடிச்சு பார்த்து வர மாட்டேங்கிறான்ப்பா. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு அப்பா
நீங்க என் பிள்ளைய கையை பிடிங்க. அல்லேலூயா. கர்த்தர் பிடிக்க போறாரு உங்க பிள்ளைகளுடைய கரங்களை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இனி அவங்க தட்டி விட்டுட்டு போக நினைச்சாலும் முடியாது. கர்த்தர் கையை பிடிச்சு கூட்டி வந்துருவார். என்ன சொல்றீங்க ஜூனியர் சிஸ்டர்? உங்க பிள்ளைகளுடைய கைகளை கர்த்தர் என்ன செய்வார்? பிடிப்பா. ஆமென். சோ நம்ம எதை நினைக்கிறோம்? ஆண்டவர் நம்ம அடிமைப்பட்டிருந்த இடத்திலிருந்து ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் நம்மை நடத்தி கொண்டு வந்தாரு. அதை நினைக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஒன்று. இரண்டாவது எதை நினைக்கணும் நம்ம? இரண்டாவது உபாகமம் 8:2. இந்த செய்திக்கு நான் கொடுத்த தலைப்பு என்னது? நினைத்து பார். நம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவருடைய சோதித்து உன் இருதயத்திலுள்ளதை நீ அறிவுறுத்தும். உன்னை இந்த 40 வருஷங்களும் வனாந்தரத்தில் நடக்க வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இரண்டாவது என்ன நினைக்கிறது தெரியுங்களா? உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. கடந்த 5 வருஷம் தேவன் நம்மை நடத்தி வந்தது என்ன செய்யணும் சொல்லுங்க? இஸ்ரவேல் மக்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆண்டவர் என்ன செய்யறாரு? நடத்தினாரா இல்லையா? 40 வருஷம் எப்படி நடத்தினாருன்னா, நீங்க அப்படியே 2வது அதிகாரத்துக்கு வாங்க. உபாகமம் 2க்கு வாங்க. உபாகமம் 2:7 வாசிங்க. நல்ல கவனிக்க. இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். அல்லேலூயா. 40 வருஷமும் ஆண்டவர் கூடவே இருந்தார். என்ன சொல்ல போனா கூடவே வந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து 2 வரி பாடலாமா? மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்கிறது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அதுபோதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அதுபோதும் என் வாழ்விலே. தேவா நான் எதிராக சேசித்தவர், ராஜா நான் எதிராக யோசிப்பவர். தேவா நான் எதிராக சேசித்தவர், ஸ்தோத்திரம். ராஜா நான் எதிராக யோசிப்பவர். எதிராக நீ என்னோடு இருப்பதினால், ஸ்தோத்திரம். நீ என்னோடு வருவதினால். அவர் நம்ம கூடவே வந்தார். 5 வருஷம் இந்த பெத்தானிய சபையோடு நம்ம பிள்ளைகளோடு குடும்பத்தோடு அவர் இருந்தார். அவரே நம்மை நடத்தினார். அவர் நடத்தின வழிகளை நினைச்சுப்பா. இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் நடத்தினார். எங்க வானத்திலிருந்து தூதர்கள் சாப்பிடுற மன்னாவை மக்களுக்கு ஆண்டவர் தண்ணி கேட்டாங்க. கற்பாறையை பழந்து தண்ணி தந்தாங்க. கறி சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு, அதையும் அதுவும் பெஸ்டானது சும்மா
இந்த பிராய்லரையும் சொல்லுங்க சொல்லுங்க அதெல்லாம் தரல. பிராய்லர் கோழியெல்லாம் தரல ஆண்டவர். ஆட்டுக்கறி மாட்டுக்கறி எல்லாம் தரல ஆண்டவர். இது எல்லாத்த விட டாப் என்னது? நான் ஒரு நாள் சாப்பிடலையா? என்னைக்காவது உரப்பு இல்லாம உரப்பு கம்மியா போட்டு நம்ம மாமா வீட்டுக்கு போய் அத்தை கையால் ஒரு நாள் ஆடை கடையை வச்சு சாப்பிடணும். அவங்க நல்லா சமைக்காமையா ஒரு நாள் சாம்பார் வச்சாங்க வருங்க, ரொம்ப பிரமாதம். நேரத்துக்கு வச்சுதான் என்ன சாப்பாடு அன்னையிலேருந்து போச்சு. அன்னையிலேருந்து சாம்பாரே சரி போட்டோம். அது ஒரு பக்கம். ஆண்டவர் பெஸ்டான கொடுத்தார் மக்களுக்கு. காடைகளை பண்ணி கசப்பு மாறா வந்துச்சு. அது ஆண்டவர் என்ன செஞ்சுட்டார்? மாத்திட்டார். மக்கள் ஆண்டவர் நடத்துற விதத்தை பார்த்தீங்கன்னா பைபிள போட்டுட்டு அவங்க வஸ்திரம் என்ன ஆகல? சொல்லுங்க எல்லாரும். பழசாகல. கால் என்ன செய்த? வீங்கல. பாதரட்சைகள் என்ன செய்த? தேயல. அப்படி நடத்தினாங்க. ஆண்டவர் சொல்றார், அதை நினைப்பாயா? ஆமென். அதை நினைப்பாயா? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளையை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை அறியும்படிக்கு உன்னை 40 வருஷம் சில நேரத்தில் மனாத்த பாதையில ஏன் நம்ம நடத்துவா தெரியுமா? சொல்லுங்க. அதுல ஆன்சர் இருக்கு, நீங்க சொல்லணும். ஏன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு சிச்சுவேஷன்ல சில நேரத்துல நம்ம ஒரு சிறுமையின் பாதையில ஏன் நடத்துவார் சொல்லுங்க. நம்ம அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளுவோமா கை கொள்ள மாட்டோமா என்று சோதித்து பார்க்கும்படி அந்த பாதையில நம்ம என்ன செய்வாரு? நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஆனாலும் கூட தான் இருப்பாரு, தூரமா போய் மாட்டார். ஆமென் சொல்லுங்க. சிறுமன் பாதரே அந்த மக்களை நடத்தினாலும் கூட ஆண்டவர் விட்டுட்டு போயிட்டா உங்க வாழ்க்கை நீங்க நடங்கப்பா, எங்கேயும் கெட்டு போங்க, எப்படியோ இருந்து அப்படி விட்டுட்டு போயிட்டா மனாந்தரத்துல நடத்தினாலும் ஆண்டவர் கூடவே இருந்தா. நான் சொல்றேன், உங்களை சில துன்பத்தின் பாதையில தேவன் உங்களை நடத்தி கொண்டு போனாலும், சில கண்ணீர் பள்ளத்தாக்களை உங்களை தேவன் நடத்தி கொண்டு போனாலும் அவர் உங்களை விட்டு தூரமா போக மாட்டாரு. அவர் உங்க கூட காணி விட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு 12-13 வயது அந்த மாதிரி இருக்கும்போது நாங்க பையங்கள்லாம் சேர்ந்து என்ன செய்வோம்னா அந்த கிணத்துல குளிக்க போவோம். அந்த நாட்கள் ரொம்ப ஜாலியா இருக்கும். அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி ரொம்ப குளுமையா இருக்கும். பயங்கர வெயிலுக்கு என்ன செய்வோம்னா எல்லாரும் குளிப்போம். எல்லாரும் போன உடனே பையங்கள்லாம் போய் என்ன செய்வாங்க, கிணத்துல குதிச்சிருவாங்க. நான் மட்டும் அப்படியே கையை கட்டி அப்படியே பார்ப்பேன். இந்த படியில மெதுவா அப்படியே பிடிச்சிட்டு ஒவ்வொரு படியே பிடிச்சிட்டு அப்படியே கீழே வந்து தண்ணியை தொட்டு பார்த்துட்டு வேண்டி மேல வந்து இல்லைன்னா அந்த படியில உட்காந்து அப்படியே அந்த கையால தண்ணியை கோரி என்ன செய்வேன். ஏன்னா எனக்கு நீச்சல். மற்ற பையங்கள்லாம் வருவாங்க, மேல இருந்தவங்க இங்கிருவாங்க, பாய்ச்சிருவாங்க. அங்கிருந்து ஓடி வந்து பள்ளி அடிப்பான். நான் வந்து பம்பி அடி மெதுவா படியில. ஒரு நாள் அதே மாதிரி பண்ண பாருங்க, ஒரு அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணன் என்ன செஞ்சாருன்னா, இன்னொரு அண்ணன் இந்த 2 பேர் பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது, பின்னாடிதான் எனக்கு தெரியும். இன்னைக்கு ராஜேஷ் என்ன செய்வான், மெதுவா அந்த படியில ஏறி அந்த இறங்கி போவான். நான் ஒண்ணு செய்ய போறேன், நீ ஒண்ணு செய்ய அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அப்படியே மெதுவா அந்த படியில இறங்கி போறேன். ஒரு அண்ணன் வந்து வேகமா என்னை தள்ளி விட்டுட்டான். என்ன தள்ளி விட்டுட்டாங்க? கிணத்து உள்ள தள்ளி விட்டான். நான் தள்ளி விட்ட இதுல பயந்து
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வேன், உள்ளர போய்கிட்டு இருக்கேன். உள்ளர இருந்து ஒரு அண்ணன் அப்படியே என்னைய தூக்கிட்டு அப்படியே மேல அவன் சொல்லுங்க அப்படியே மேல கொண்டு வந்து விட்டாங்க. மறுபடியும் மேல இருந்த மறுபடியும் என்னை தள்ளி விட்டான். மறுபடியும் உள்ளர இருக்கிற அண்ணன் மறுபடியும் என்னை தூக்கி மேல விட்டான். இப்படி ஒரு 5-6 தடவை செஞ்சாங்களே. 7வது தடவை நானே நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சொல்லுங்க, அப்படிதான் நீச்சல் பழகிறது நான். அவன் சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, ஆண்டவரே சில நேரத்தில் நம்மளை நெஞ்சிருவார், தள்ளி விட்டுருவார். ஆனாலும் அவர் கை ஏற்கனவே அங்க இருக்கும். நம்மளால முடியாது, மூழ்கிடுவோம், செத்து போயிடுவோம், முடிஞ்சு போயிட்டு இனி அவ்வளவுதான், என்னால முடியாதுன்றதால அவர் கையை பிடிச்சு மறுபடியும் மேல தூக்கிட்டு வந்துருவார். சில நேரத்தில் தள்ளி விட்டுருவார், நம்மளால முடியாத மறுபடியும் தூக்கி கொண்டு வந்துருவார். கழுகு அதுதான் செய்யுமா. கழுகு தன்னுடைய அந்த கழுகு அந்த குட்டியை அந்த கழுகுகளை சட்டைக்கு மேல எடுத்துக்கிட்டு மேல கொண்டு போய் அதே சட்டையை மூடிடுமா. அந்த கழுகு குஞ்சிகள் அப்படியே என்ன செய்யும், அவ்வளவுதான் செத்தவண்டா இன்னைக்கு அப்படின்னு கீழே வந்து பொத்துடியேன்னு பண்ற நேரத்துல மறுபடியும் கழுகு பறந்து வந்து சட்டைகளை விரிச்சு மறுபடியும் அந்த கழுகு குஞ்சிகளை தூக்கிட்டு அப்படியே மறுபடியும் மேல போயிருக்கும். இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து ஒரு சமயம் வரும்போது அந்த கழுகு குஞ்சுகள் என்ன செய்ய ஆரம்பிக்கும், பறக்க ஆரம்பிச்சு. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அப்படிதான் செய்வார். நம்ம சில பாதைகளை நடத்துறாருன்னா ஆண்டவர் நம்ம மேல விருப்பம் இல்லாமையோ, ஆண்டவர் நம்மளை வெறுத்தோ, ஆண்டவருக்கு நம்மளை பிடிக்காமையோ கிடையாது. சில பாதைகளை தேவன் நடத்துறதுக்கு காரணம் என்னன்னா, தேவன் என் பிள்ளைக்கு இதுல பழகி அவங்க என்ன செய்யணும், மேல வரணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பறக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதனால சில கடினமான பாதைகளை தேவன் நம்மளை நடத்த அனுமதிப்பார். அதனால அவங்க நம்மளை விட்டுறாரோ, நம்மளை கைட்டுறாரோ அப்படின்னு கிடையாது. நம்மளை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. ஆனா நம்ம எதை நினைக்கணும், ஆண்டவர் வனாந்திர பாதையிலே நடந்தாலும் என் கூடவே இருந்தார். 5 வருஷம் தேவன் நம்ம கூடவே இருந்தார். கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தி நம்ம ஆண்டவர் தான் நம்மளை நடத்தினார். இன்னமும் நடத்துவார். ஆமென். ஹalleluya. 3வது எதை நினைக்கணும், உபாகமம் 8:18 வாசிப்போமா. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல கையில் சொல்றாரு. நம்ம என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா, 14 வாசிக்கும் போது, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறக்காத. அதை மறக்காத சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க, நான் தான் செஞ்சேன், நான் தான் நடத்தினேன், நான் தான் என்ன செஞ்சேன், என் பலன், என் திறமை, என் சாமர்த்தியம் சொல்லவே கூடாது. சொல்லிட்டு 18 சொல்றாரு, தேவனாகிய கர்த்தரை நினைச்சுக்கோ, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுத்தார். தேவன் நம்மளுக்கு இப்ப இருக்கிற வசதி வாய்ப்புகளை நம்ம சம்பாதிக்கிறதுக்கான பலனை தந்தாரு. அதை நினைக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென்.
டோன்ட் ஃபர்கெட் தட். அத மறந்துடக்கூடாது. ஹalleluya. ஹalleluya. ஏன் சாமர்த்தியத்துல செஞ்சிட்டேன்? நோ. ஏன் திறமையில இந்த 5 வருஷம் நடத்தி கொண்டு வந்தேன்? நோ. ஹalleluya. ஹalleluya. நம்மை மாத்திரம் அவன் சொல்லுங்க. அப்பாவே நம்மை நடத்தும். அவர்தான் பலன் தந்தார். அவர்தான் கிருபையை தந்தார். அவர்தான் ஆலோசனை தந்தார். அவர்தான் நடத்தினார். ஹalleluya. ஹalleluya. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு ஆண்டவரே நடத்தி. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒவ்வொரு ஊழியங்களை ஆண்டவரே தந்தார். பைபிள் ஸ்டடியா இருக்கட்டும், வீடு சந்திப்பா இருக்கட்டும், உபவாச ஜெபமா இருக்கட்டும், மாதத்துல ஒரு முறை நற்செய்தி கூட்டமா இருக்கட்டும், குளத்தூர் உபவாச ஜெபமா இருக்கட்டும், ஸ்தோத்திர பண்டிகையா இருக்கட்டும், எல்லா ஊழியங்களை கர்த்தரே நடத்தி கொண்டு வருகிறார். ஹalleluya. நாட்களே புதிய புதிய குடும்பங்களை, அன்பு சொந்தங்களை ஆண்டவர் நம்ம சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அருமையான பவிலம்மா குடும்பம், சுதாகர் பிரதர் குடும்பம், இன்னும் பலர். ஹalleluya. ஹalleluya. கர்த்தரே கொண்டு வந்தார். ஆமென். அருமையான பிரேமா அம்மா குடும்பம், ஆசா தங்கச்சி, அருமையான பிளஸ்டன் பிரதர், கர்த்தரே நம்மளோடு இணைத்தார். ஹalleluya. நம்ம சாமர்த்தியமா இல்ல. ராஜேஷ் பிரதர் பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் வந்தாங்களா? ராஜேஷ் பிரதர் நல்ல பாட்டு பாடுறாங்க, அதனாலயா? இல்ல. ஹalleluya. தாழ்மையான ஒரு தேவனுடைய மனிதன் மணிக்கு பாடிப்படுறது, அதனாலயா? இல்ல. நம்முடைய தாழ்மை, நம்முடைய நீதி, நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய உண்மை, அதெல்லாம் தேவனுடைய பார்வையில் அழுக்கான கண்ட தேவன் ஒருவரே நடத்தினார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நம்மெல்லாம் ஒரு சின்ன கருவிகள். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. 2 வரி படிப்போமா? இன்னைக்கு கர்த்தர் வித்தியாசம் நடத்துறார். 2 வரி படிப்போமா? நாதா உன் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உங்கள் சித்தம் போ. இயேசு நாதா உன் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உங்கள் சித்தம் போ. ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே. ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே. ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே. நாதா நாள்தோறும் பயன்படுத்தும் உங்கள் சித்தம் போ. ஹalleluya. கர்த்தருடைய கரத்திலே நாம் சின்ன கருவிகள். கருவிகள் மட்டுமே. அவர்தான் நம்மை பயன்படுத்துகிறார். ஆமென். அவரே நம்மை உபயோகப்படுத்துகிறார். ஆமென். அவர்தான் நம்மளை பலப்படுத்துகிறார். ஆமென். சோ தேவன் நம்மை பலப்படுத்தினாரே இந்த ஊழியர்களை செய்ய, இந்த சபையை நடத்த, இந்த ஐக்கியத்திற்குள்ள நம்ம வர ஒரு மனதை கர்த்தர் தந்தார். ஆமென். அதை நம்ம என்ன செய்யணும்? நினைத்து பார். சொல்லுங்க. நினைத்து பார். நினைச்சு பார்க்கணும். ஆமென். 4வது எதை நினைச்சு பார்க்கணும் தெரியுங்களா? 1 நாளாகவும் 16-13 வாசிக்கலாமா? அடுத்து எதை நினைக்கணும் பாருங்க. இந்த ஸ்தோத்திர பண்டிகைகளை கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பெலிஸ்தியர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார். 1 நாளாகவும் 16-13 அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய நீங்க 18 வாசிக்கும்போது அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலை சந்தித்தியே, ஆ. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் ஆ. அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாயத்தீர்ப்புகளை நினைவு கூறுங்கள். எதை நினைச்சு பார்க்கணுமா? அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். ஹalleluya. கர்த்தர் செய்த அற்புதம், அதிசயம். கடந்த 5 வருஷம் ஊழியத்தில் நம்ம சபையில நம்முடைய குடும்பங்களை
ஆண்டவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள். உங்களை சாட்சி சொன்னா சொல்லுவீங்க, நிறைய சொல்லுவீங்க. இந்த 5 வருஷம் இந்த கத்தானே ஜப வீட்டுக்குள்ள நம்ம வந்த பிறகு ஒருத்தர் கூட ஆண்டவர் அதிசயம் செய்யலையா? அற்புதம் நடந்துச்சா இல்லையா? அதை சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா. ஏராளம் தாராளம் ஆண்டவர் செய்த அதிசயம் அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆரம்பத்துல ரொம்ப நம்ம சிறுமையில இருந்தோம், எல்லா விதத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு நல்ல ஒரு நிலைமையில கற்ற வைத்திருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவமொழியெல்லாம் பாட்டு பாட்டுக்கிறானா தேவன் கொடுத்த கிருபை. பெரிய கிருபை. ஆமென். எப்படி இருந்த பிள்ளைங்க இன்னைக்கு எப்படி கற்ற வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்க. ஆமென். இதுதான் அதிசயங்கிறதுக்கு வேற என்ன இருக்கு? ராமன் சொல்லுங்க. ஆமென். வழி சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 இத்தனை அதிசயம். மிலன் தம்பி அங்க வேலை செய்யறான், கேப்டன் தங்கச்சி அங்க மெட்ராஸ்ல வேலை செய்யறாங்க. அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளா கத்தனை செஞ்சிருக்க உயர்த்தி வச்சு பிரியங்கா தங்கச்சி அங்க அங்க மெட்ராஸ்ல வக்கீல் அந்த இது படிச்சுட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு காரியங்களை கத்த செஞ்சிருக்கிறார். அதிசயம், அற்புதம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு தம்பி ஆடம்ஸ் தம்பியை ஒரு ஓனர் லெவலுக்கு கத்தனை செஞ்சிருக்கிறாங்க, உயர்த்தி வச்சு எவ்வளவு அதிசயம். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொன்றா சொல்லலாம். இன்னைக்கு சுமதி தங்கச்சி நல்ல ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க, கத்தர் செய்த அதிசயம். ஆமென். இன்னைக்கு ஜூலியட் அக்கா நல்ல அருமையான மகிமையான வீட்டை கட்டி இருக்கிறாங்க, கத்தர் செய்த அதிசயம். ஹல்லேலூயா. எப்படி எவ்வளவு காரியம் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. குயிமேரி அம்மா அவங்க சொந்த போட் வாங்கி இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய அதிசயம். ஹல்லேலூயா. எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி கத்தர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொந்த ஒரு போட் வாங்குறது எவ்வளவு பெரிய காரியம். கத்தர் செஞ்சிருக்கிறாரா இல்லையா? கத்தர் செய்த அதிசயம். ஆமென். நம்மளுக்கு நம்ம பிள்ளைங்களா இன்னைக்கு ஆசீர்வாதமா கத்தர் வச்சிருக்கிறார். அதிசயம். இது ஒவ்வொருத்தரா சொல்லலாம். அருமையான தம்பி ராஜேஷ் சொந்தமா ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்றாங்க, எவ்வளவு பெரிய காரியம். ஹல்லேலூயா. 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 அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். ஆமென். நம்ம சபைக்கு கத்தர் செஞ்ச அற்புதம், நம்ம சபைக்கு கத்தர் செய்த அதிசயங்கள், நம்முடைய பிள்ளைகளை வாழ்க்கையில கத்தர் செய்த நன்மைகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அருமையான பிரதர் அனிப்பானி பிரதர், நான் எக்ஸ்பயர் ஆகிறேன். என்னன்னா என்னைய விட அதிகமா அருமையா தெளிவா ஞானமா அவங்க பிரசவம் பண்றதை நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஹல்லேலூயா. 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 நான் ஃப்ராங்கா சொல்றேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி இல்ல. நான் இன்னைக்கு போதித்து ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு கத்தரவனை கொண்டு வந்திருக்கிறார் என்றார். தேவன் செய்த அதிசயம். ஆமென். அப்படி சொல்லுங்கள. ஹல்லேலூயா. நினைக்கிறேன் நம்ம அதை என்ன செய்யணும். நம்ம பிறந்ததுல இருந்தே திறமைசாலிங்க கிடையாது. ஹல்லேலூயா. பிறந்தப்பே திறமையோடு பிறக்கல, ஒண்ணும் இல்லாம ஒண்ணுத்துக்கு இல்லாம இருக்கும், வழி இல்லாம இருக்கும். நீங்க கத்தரங்களை உயர்த்தி வச்சிருக்கார். ஹல்லேலூயா. உயர்த்தி வச்சிருக்கார். எவ்வளவு பெரிய அதிசயம். ஆமென். நான் சொன்ன இணையும் கத்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா. அடுத்த வருஷம் ஸ்தோத்திர கூட்டத்துக்கு வரும்போது ஆசா தங்கச்சி ஒரு அழகான குழந்தையோட வரணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சந்தோஷம் இல்லையா? கத்தர் கொண்டு வருவார், அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார். அடுத்த ஸ்தோத்திர கூட்டத்துல பிள்ளைங்க நாம சாட்சி சொல்லணும், ஜெபிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். பிள்ளைங்க ஆசிரியர் ஜெபிக்கணும். ஜெபிக்காம ஜெபிக்க கூடாதா? சபை மக்களை கத்தரை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அடுத்த ஸ்தோத்திர கூட்டத்துக்கு முன்னாடி அண்டோபுரத்தெல்லாம் ஞானசானம் எடுத்து வரணும். ஹல்லேலூயா. ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறீங்க, நாங்க முக்கியம் எடுத்துருவோம், விட மாட்டோம். ஹல்லேலூயா. அவ்வளவு முக்கியம் எடுத்து முன்னாடி பெரிய வீட்டை கூட கட்டி கொடுத்துருவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஆமென்.
வேலை செய்ய மாட்டாரா? ஏன் மாஸ்டர்லாம் ஞானசாரம் எடுக்கணும்? எடுத்துட்டீங்க சிஸ்டர்? எடுப்பீங்க. நம்ம காந்தி ஐயா இந்த வருஷமே எடுக்கணும். பாருங்க மாட்டோம். ஹalleluya. அதிசயங்களை செய்வார். ஆமென். சங்கீதம் 77:11 வாசிக்கலாமா? முடிச்சிருக்கேன். கேட்டு காப்பியெல்லாம் ரெடியா இருக்கு. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுங்கள். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுங்கள். அவருடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். சங்கீதம் 105:6 வாசிங்க. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கிய நியாயங்களையும் நினைவு கூறுங்கள். 5 வாசிக்கும் போது அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையோ அவர் அற்புதங்களையோ அவர் வாக்கிய நியாய தீர்ப்புகளையோ செய்த அதிசயங்களை நம்ம நினைக்கணும். கம்மியான தேவனுடைய வருகிறே இசப்பா நம்ம வாழ்க்கையில செய்த எத்தனை அதிசயம், எத்தனை அற்புதங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க சங்கீதம் 78:35 வாசிக்கிறீங்களா? தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். ஹல்லேலூயா. நினைச்சு பார்க்கணும். ஜோபனோமா 2 வரியை படிச்சு ஜோபனோமா நீங்க செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். நீங்க செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். குப்பையில் கிடந்த என்னை, புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை, புழுதியில் புரண்ட என்னை, கண்மலை மேல் உயர்த்தி வச்ச உம்மை உயர்த்துவேன். கண்மலை மேல் உயர்த்தி வச்ச உம்மை உயர்த்துவேன். ஆராதனை 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 ஆராதனை. நீங்க செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். சொல்லுங்க. நீங்க செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். இன்னும் ஒரே ஒரு முறை. குப்பையில் கிடந்த என்னை, புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை, புழுதியில் புரண்ட என்னை, கண்மலை மேல் உயர்த்தி வச்ச உம்மை உயர்த்துவேன். கண்மலை மேல் உயர்த்தி வச்ச உம்மை உயர்த்துவேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. இயேசுவே நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. பூர்வ நாட்களை நினைத்துக்கொள். தேவன் ஒருவரே நம்மை நடத்தி இந்த வசனத்திலிருந்து இதோடு பேசுனீங்க. தொடர்ந்து ஜோபனுவோம்.
நம்முடைய